enemy's சொல்லுங்க, threat. எதிரியின் பயமுறுத்துதலுக்கு Say that for the enemy's threat, எசேக்கியா இணங்கி King போனான். Hezekiah yielded himself. இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். In this morning time, the Lord is looking at you and I நீ and எவ்வளவு asking. ஆப்ஷன்ஸ்னா தேடிப்போ, You went behind many options. ஆனால் ஆண்டவர் ஒன்னு சொல்றாருங்க. But the Lord is saying one thing. எதிரியின் பயமுறுத்துதலுக்கு All the threats of the நீங்க enemies, இணங்கி போவீங்களா, if you yield yourself, அல்லது என்னுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அடங்கி or போவீங்களா? will you surrender to my What promises? happened to the points, please? Will you yield to the enemy's threat நீங்கள் எதிரின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்து or போவீர்களா, surrender to the Lord's promise? அல்லது தேவனின் வாக்குத்தத்தத்திற்கு சரணடைவீர்களா? God தேவன் is faithful அவர் உண்மை உள்ளவராக to his இருக்கிறார். promises. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக கரங்களை இருக்கிறார். தட்ட மாட்டீங்களா? Hallelujah. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is a God of his promises. எசேக்கியா என்ன பண்ணிட்டாருங்க? What did this king do? எனிமியின் பயமுறுத்துதலுக்கு இணங்கிட்டாருங்க. He gave himself, yielded himself to the enemy's threat. ஆண்டவர் வார்த்தையை மறந்துட்டாரு. He forgot the word of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை He மறந்துட்டாரு. forgot the Lord's promises. எதிரியின் பயமுறுத்துதலுக்கு இணங்கிட்டாருங்க. And he yielded himself to the threats of the enemy. ஆண்டவர் எசேக்கியாவின் அப்பாக்கு தெளிவா சொன்னாரு. The Lord gave a very clear vision to the father of King நீ Hezekiah. என்ன கவனின்னு சொன்னாரு. He said, you take heed of me. என் வார்த்தைகளை கேளுன்னு சொன்னாரு. You need to listen to my words. உன் பிரச்சனைகளை பேசுறத ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாரு. He said, you stop talking about your problems. பயப்படாதன்னு சொன்னாரு. He looked at him and said, don't be scared. திகையாதன்னு சொன்னாரு. He said, you be calm and don't get உன் fearful. எதிரியின் மீது உன் கண்களை பதிய வைக்காதன்னு சொன்னாரு. Don't pay your attention on your enemies. Never see your enemy உன்னுடைய எதிரிகளை நீ as பார்க்காதே. a consuming fire. பட்சிக்கிற ஒரு நெருப்பை போல நான் உன் பார்க்காமல், எதிரியை எப்படி பார்க்கிறேனோ how I'm seeing the enemy, அப்படி உன் எதிரியை பார். and that is how you need to look He at is your not a enemy. consuming fire. அவர் பட்சிக்கிற ஆவியாக அக்னி. அக்னியாக He இல்லாமல் is a dying fire. அவிந்து போகிற ஒரு நெருப்பாக இங்க கை இருக்கிறார். வச்சு சொல்லுங்க, என் enemy. சொல்லுங்க, என்னுடைய இங்க கை வச்சு சொல்லுங்க, என் enemy. my enemy. பட்சிக்கிற அக்னி அல்ல, He is not a consuming fire, செத்து கொண்டிருக்கிறதான அக்னியாய் but he is a dying fire. இருக்கிறான். He is a dying fire. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ, So the way and how the Lord looks, நாம் அதே போல and பார்க்கணும். that is how we need to look at the ஆமென். problem. இன்னைக்கு இரண்டாவது என்ன சொல்றாரு? So today what the Lord is saying, God is giving you and I a choice. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தருணத்தை தேவன் கொடுக்கிறார். What is that second choice? அது இரண்டாவது சாய்ஸ் Do என்னவாக you want to இருக்கிறது? plead for man's mercy? மனிதனுடைய கருணைக்கு நேராக நாம் கெஞ்சுவதா? Do you want to plead for man's mercy? மனிதனுடைய கருணையை வேண்டி நாம் கெஞ்சுவதா? Or prostrate before the God of mercy? இல்லை என்றால் கிருபையுள்ள தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக What நாம் is your விழுவதா? choice? இன்றைக்கு உங்களுடைய தேர்வு எதுவாக What is your இருக்கிறது? choice? உங்களுடைய தேர்வு எதுவாக இருக்கிறது? Pleading for man's mercy. மனிதனுடைய கருணைக்காக நாம் கெஞ்சுவதா? If you read நீங்கள் இதை படித்து verse பாருங்கள். number 14, 14வது வசனத்தை ரெண்டு வாசிக்கும் பொழுது, ராஜாக்கள் 18-14 நீங்க பார்க்கும் பொழுது if you see at 2 Kings 18:14, எசேக்கியா என்ன சொல்றாங்க? what did the king Hezekiah Please say? withdraw from me. என்னை விட்டு திரும்பி போ என்று சொல்கிறார். அசீரிய ராஜாவே, A king of Assyria, நீ withdraw பண்ணின் போயிடு. you please withdraw from me. உன் இரக்கத்தை காட்டு. You please show your mercy. எனக்கு எந்த தீங்கும் செய்யாத. Please do not come against me. நான் உனக்கு முன்பாக மண்டியிடுகிறேன். I fall prostrate before உன் you. இரக்கம் எனக்கு தேவை. I need your compassion. உன் கருணை எனக்கு I தேவை. need your mercy. என்ன ஒண்ணும் செய்யாத. Please don't harm me. என்ன விட்டு போயிடு. Please go away from me. அவன் இன்னும் சொல்றான் பாருங்க. So he continues to I say, made a mistake ன்னு சொல்றான். நான் ஒரு தவறை செய்து விட்டேன் என்று நான் தப்பு சொல்கிறான். பண்ணிட்டேன் ராஜா. Says, I made a mistake, இதுக்கு king. மேல உமக்கு விரோதமாக ஒண்ணும் செய்ய மாட்டேன். Beyond this I will not be doing anything against அப்ப you. எசேக்கியா என்ன செய்றாங்க? So here what is King Hezekiah doing? எனிமியின் பாதத்தில் விழுகிறான். So he falls prostrate at the feet of the enemy. எனிமியின் கருணைக்கு அவன் வேண்டுகிறான். He is seeking the mercy
mercy of the enemy. காரணம் என்ன? What is the reason? 28 மைலுக்கு முன்னால இருக்கிறான். The enemy is just 28 miles away from his city. எந்த டைம் வந்து எருசலேமை He கைப்பற்றுவான். may come to Jerusalem and capture it any அவன் ஒரு time. முடிவு பண்ணிட்டான். So he decided one இனி thing. வேற ஆப்ஷன் இல்ல. I do not have any other பக்கத்துல option பார்த்து now. சொல்லுங்க, வேற ஆப்ஷன் இல்லன்னு Say சொல்லுங்க. no option now. எதிரியின் கால்களிலே விழுந்து இரக்கத்தை But to வேண்டுவதுதான். fall prostrate at the feet of the enemy and to ask for the காரணம் enemy's என்ன? mercy. Why? அசீரிய ராஜா நாளும் பொழுதும் கோலியாத் எப்படி த்ரெட்டன் பண்ணானோ அதே மாதிரி அசீரிய ராஜா த்ரெட்டன் பண்றான். Just like how Goliath threatened Israelites, the king of Assyria threatened King Hezekiah the இவங்களெல்லாம் same way. கேலி பண்றான். So he mocks at King எதுக்குடா Hezekiah. எகிப்தை நீங்க நம்பி இருக்கிறீங்க? Why are you depending on Egypt? எகிப்தை நீங்க எப்படி நம்ப முடியும்? How can you depend on Egypt for help? பினிஷியாவை எப்படி நம்ப How முடியும்? can you depend on Phoenicia for help? நீங்க இவங்களோட அலையன்ஸ் வச்சிருக்கீங்களே. You seem to have alliance with all these countries. எசேக்கியா ஒன்னு நான் உனக்கு சொல்றேன். King Hezekiah, one thing I will tell நான் you. என்ன செய்றேன்? What I'm going to do. உனக்கு நானே 2000 குதிரைகளை கொடுக்கிறேன். I will myself give you 2000 horses. எத்தனை கொடுக்கறானா? How many horses? எத்தனை கொடுக்கறானுங்க? How many horses? 2000 குதிரைகளை நானே கொடுக்கிறேன். He says, I will myself give 2000 horses to என் you. குதிரைகளை வாங்கிட்டு Taking my horses, எனக்கு விரோதமாக நீ சண்டை செய் பார்க்கலாம். you can fight against me, let me see. நானே உனக்கு வெப்பன்ஸ் கொடுக்கிறேன். I would supply weapons for your நானே war. உனக்கு குதிரை கொடுக்கிறேன். I would only give you the horses. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண You முடியாது. cannot do anything against இத me. கேட்டு எசேக்கியா ஆடி போய்ட்டான். Listening to these words, King Hezekiah was shaken. இன்னும் சொல்றான், என்ன சொல்றான்? Again he continues to say, உன் ஆண்டவர், your God, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் the God whom you worship, என்ன பயன்படுத்துறாரு? he is using me உன்னை தொந்தரவு பண்றதுக்கு in order to trouble you. உன் ஆண்டவரே என்ன அனுப்பி இருக்கிறார். It is your God who has sent me. எப்படி எல்லாம் எதிரி நம்மள பார்த்து நகைக்கிறான் பாருங்க. Look at how the enemy is threatening. நம்ம ஆண்டவர் கிட்ட இல்லன்னு சொன்னா, If you are not close with God, ஆண்டவரை நம்ம தேடலன்னு சொன்னா, if you are not seeking God, ஆண்டவருக்கு முதலிடத்தை if கொடுக்கலன்னு you are சொன்னா, not giving God the first place, ஆண்டவர் எல்லாத்துலயும் முன்னால வைக்கலன்னு if சொன்னா, you are not keeping God first in இனிமே everything, இப்படிதான் நம்மள ஒரு and this is how the enemy will threaten. கேலியா பாக்குவான். This is how he would threaten நானே us. காசு கொடுக்கிறேன். I will only give you நானே money. கத்திய கொடுக்கிறேன். I will only give you the நானே weapons. கன்ன கொடுக்கிறேன். I will only give you the gun. டேய் என் கத்தி வச்சு என்ன வெட்டறா பார்க்கலாம். You use my weapon, you try and kill me. என் கன்ன வச்சு என்ன சுடுறா பார்க்கலாம். You just take my gun and shoot at me. ஒன்னு சொல்றேன். I'll tell you one நீ thing. ஆராதிக்கிற ஆண்டவர் தான் The same God whom you உன்னை worship, இப்படி டார்ச்சர் பண்ண என்ன அனுப்பி இருக்கிறான். he is sent me to torture you this way. அந்த மாதிரி தான் எனிமி உங்களை என்னையும் பயமுறுத்துவான். And that is how the enemy threatens you யாரையும் and I. பயன்படுத்த மாட்டாங்க. He will not use anyone else. கூட இருக்கிறவங்களையே பயன்படுத்துவான். He will make use of the people around you to threaten you. நீ பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கறியே. You are taking your Bible and you're going to the நீ church. வாய் திறந்தா இயேசு இயேசுங்கறியே. When you open your mouth, you call only நீ Jesus' ஊழியம் name. ஊழியம் ஊழியம் போறியே. You go behind ministries. நீ எப்போ உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், நின்னா ஸ்தோத்திரம், நடந்தா பிரைஸ் லார்ட், இப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கறியே. There's always praise the Lord in your mouth, whatever you do. பாத்தியா உனக்கு வந்த பிரச்சனை? Just see the problem that you are into இது நீ now. நம்புற கடவுள் உனக்கு கொடுத்த சாபம். This is the curse given by the God whom you believe. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பாதேன்னு சொல்லுங்களே. Say, don't trust பக்கத்துல that. பார்த்து சொல்லுங்க, நம்பாதேன்னு Don't சொல்லுங்க. believe that. பிசாசு பொய்யனா இருக்கிறான், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். Satan is a liar and he is the father of lies. கர்த்தர் நம் சுகத்தை விரும்புகிறவர். God always seeks our good things to கரங்களை happen. நல்ல தட்டுங்களே. அவர் நம்மை சபிக்க மாட்டார். He will never curse us. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் சித்தம் என்று சொல்லுகிறார். He says it's my will to bless Israel. ஆமென். எதிரி எப்படி ஒருவேளை ஊழியக்காரன் மூலமாவே சொல்வான், கர்த்தருடைய சாபங்க இதுன்னு He சொல்வான். may use the minister of God to say that this is a curse from God. கர்த்தருடைய தண்டனைன்னு சொல்லுவான். He may say that this is a punishment from உங்க God. சொந்த பந்தங்களே சொல்லுவாங்க, Your relatives, they will say, இது ஆண்டவருடைய பனிஷ்மென்ட்னு சொல்லுவாங்க. they might say this is a punishment from God. அசீரிய ராஜா இப்படி தான் சொன்னா. And that is how the king of Assyria spoke. உங்க ஆண்டவர் என்ன அனுப்புனாரியா? Say, your God who has sent நான் me. உனக்கு 2000 என்ன குதிரைகளை கொடுக்கிறேன். I would give you 2000 horses. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், The psalmist says, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மென்மை பாராட்டுகிறார்கள். some depend on the horses and the chariots. Some trust in horses, some trust in chariots.
ஆனால் நானோ வென்றால் but the one whom I trust, நானோ வென்றால் but as far as I am கர்த்தருடைய concerned, நாமத்தையே மேன்மை பாராட்டுவேன். I will lift up the name of the கரங்களை Lord. தட்டுங்களே. I will never put my trust in horses or chariots. நான் குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் என்னுடைய நம்பிக்கையை My வைக்க trust மாட்டேன். is in the Lord. என்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. God said to Hezekiah's father Ahaz, ஆகாஸ் ஹெசக்கியாவின் தகப்பனாகிய ஆகாசிடத்தில் Take தேவன் courage in சொல்கிறார், me. நீ என் மேல் விசுவாசமாக Take இரு, courage in திடன்கொள் me. திடன்கொள் என்று Trust in சொல்கிறார். me. என் மேல் நம்பிக்கையாயிரு. ஆக எசேக்கியா என்ன செஞ்சாங்க? So what did the king Hezekiah do here? அவன் எனிமியின் கால்களிலே விழுந்துட்டான். He fell prostrate at the feet of the enemy. அவன் என்ன செய்றான்? அசீரியா ராஜாவே இறங்குங்கன்னு சொல்லி. And he is pleading for the mercy of the king of மனுஷனுடைய Assyria. இரக்கத்தை நீங்க தேட வேண்டாம். You need not go behind the mercies of human மனுஷனுடைய beings. பாதத்தில் இரக்கத்திற்கு வேண்ட You நீங்கள் don't உங்களை have to ஒப்புக்கொடுக்க fall at வேண்டும். the feet of man for his mercy. மனுஷனுடைய இரக்கம் தற்காலிகம் தான். All the mercies that you get from man is only temporary. அவங்க ஐயோன்னு சொல்லுவாங்கடா. They may say, "Ayyo," என்ன பாவம்னு சொல்லுவாங்கடா. or will they look at me and say, "Pavam," என்ன பார்த்து இரக்கப்படுவாங்கடா. or will they show mercy? என்ன பார்த்து ஏதாச்சும் செய்வாங்கடா. Will they do anything for me for my favor? எல்லா மனுஷன் அந்த மாதிரி இரக்கத்தை காட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. It's impossible for all men to show that kind of ஏதோ mercy. உள்நோக்கத்தோடு உங்க மேல இரக்கத்தை பாராட்டலாம். Maybe with some ulterior motive they might show you some ஆனால் கர்த்தர் compassion. ஒருவரே, But it is God. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் He உள்ளவராய் is rich இருக்கிறார். in his mercies. இந்த எனிமி எப்படி எல்லாம் கேலி பண்றான் பாருங்க. Just see how this enemy is saying things. அவருடைய அபிஷியல்ஸ் அனுப்புறான். He is sending his officials அந்த எசேக்கியா ராஜாவை கூப்பிடு. and saying that call the king. அவனை வெளியே கூப்பிடு. Ask him to come அவன் out. கூட நான் பேசணும்னு Say சொல்லி. that I want to speak to him. எசேக்கியா வெளியே வரல. The king Hezekiah did not come அவர் out. பயந்து போயிட்டாரு. He was so scared. மாறாக என்ன செய்றாரு? Alternatively, what he did, அவருடைய 3 ஹையஸ்ட் அபிஷியல்ஸ் அனுப்புறாரு. he is sending his highest officials to meet போங்க them up. போங்கப்பா அந்த எனிமியை போய் பார்த்து பேசிட்டு அவன் கால்ல நீங்களும் விழுந்துருங்கப்பான்னு So சொல்றாரு. he is telling the high officials, you please go and talk to them and you also fall at பக்கத்துல their பார்த்து feet. சொல்லுங்க மனுஷன் கால்ல விழவே வேண்டாம்னு Say சொல்லுங்க. there's no necessity to fall at the எந்த feet of மனுஷன் man. கால்லயும் விழ போவாதீங்க. Don't go and fall at the feet of அந்த any தப்பை man. எப்பொழுதும் Never செய்யவே do that செய்யாது. mistake. நீதியை செய்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான். It is only one who does the righteous thing. நியாயத்தை செய்கிறவர் ஒருவர் There is மாத்திரம்தான். only one who does justice. உனக்காக எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் There is மாத்திரம்தான். only one who talks for you and I. உனக்காக எனக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசுகிறவர் அவர் ஒருவர் He is மாத்திரம்தான். the only one who is at the right hand of the Father and he is always talking for yours and my அப்ப என்ன sake. நடக்குது? So what is happening here? எசேக்கியாவின் 3 அபிஷியல் போனாங்க. So the 3 officials of King Hezekiah go there. அவங்களும் எனிமி கால்ல விழுந்துட்டாங்க. So they also fell prostrate at the feet of the enemy. அந்த அசீரிய ராஜாவின் அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க? So you look, the officials of King Assyria, what they do? அவங்க அரமிக் பாஷையில பேசுறாங்க. So they are speaking in the Aramic language. அரமிக் பாஷையில பேசுறாங்க. So they are speaking in the Aramic language. அப்ப இந்த எசேக்கியாவின் அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க? So you look at the officials of King Hezekiah, what திருப்பி they do. கால்ல விழறாங்க. Again they fall at their ஐயா feet. கெஞ்சி கேக்குறோம். So they say, please show mercy on ஐயா us. ப்ளீஸ் அரமிக் பாஷையில பேசாதீங்க. Please do not speak in this language. எங்களுக்கு அவமானமா இருக்கு. So we feel so ashamed. எங்க ஜனங்கள் எல்லாம் கேட்டுருவாங்க. So when you speak in that language, our அவங்க people எல்லாம் will பயந்து listen to போவாங்க. that and they will also be gripped with எங்க fear. ஜனங்களுக்கு புரியாத எபிரேய பாஷையில பேசுங்க. So you please speak in Hebrew so that our people will not பக்கத்துல understand what பார்த்து you கேளுங்க, speak. இது எசேக்கியாவுக்கு தேவையான்னு கேளுங்களே. Is it necessary for King Hezekiah? எவ்வளவு வெக்க கேடு பாருங்க. It is such a shameful act. கெஞ்சுறான், நீங்க அந்த பாஷையில பேசாதீங்க, மானம் He is போகும். pleading, don't speak in the language our people can பக்கத்துல understand. பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க முதல் தேர்வாக கொள்ளும் பொழுது So when God is your first பக்கத்துல resort, பார்த்து சொல்லுங்க, உங்க மானம் போகவே you போகாது. will never be put to shame. உங்க மானம் அவர் கையில் இருக்கிறது. கரங்களை நல்லா தட்டுங்க. ஹalleluya. எங்க மானம் போய்டுங்கப்பா. So we will lose everything, will be put to அரமிக் shame. பாஷையில பேசுங்க, பேசாதீங்க. If you please don't speak in Aramic நீங்க அத language. 2 ராஜாக்கள் 18:26ல நீங்க பார்க்கலாம். In 2 Kings 18:26 you can see Sir, that. we don't want the people listening from the city wall to understand what you are saying. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதை இவர்கள் கேட்டு அறியாதபடிக்கு So please speak to us in Aramaic. சிறிய பாஷையிலே
speak to us in Aramaic உமது அடியாரோட சிறிய பாஷையிலே instead பேசும். of Hebrew. யூத பாஷையிலே பேச நான் வேண்டாம். மாத்தி சொல்லிட்டேன். அவன் என்ன சொல்றான்? அரமிக்ல பேசுங்க, ஹீப்ரூல பேசாதீங்க. எப்படி கெஞ்சுறான் பாருங்க. So you see how he is pleading here. இப்படி அவங்க பயப்பட So as the fear gripped them, பிசாசு என்ன பண்ணுவான்? எனிமி என்ன பண்ணுவான்? so what would the enemy do here? நல்லா சிரிப்பான். He would laugh at them. இன்னும் டஃப் ஆவான். He would become more tough. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இரக்கம் காட்டவே மாட்டான்னு சொல்லுங்க. He would never show mercy. இன்னும் இவனை பயமுறுத்தலாம். Let me scare him more. இன்னும் இவனுக்குரியதெல்லாம் எடுத்துறலாம். Let me take whatever he possesses. இவன் சந்தோஷத்தை எடுக்கிறது தான் என் நோக்கம். It is my job to take away his வேதம் joy. சொல்லுகிறது. The word of God says. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். The thief comes to steal and to destroy. ஆமென். வேறொன்றுக்கும் வரான். He never comes for the other enemy things. வேற ஒண்ணுக்கும் வர மாட்டாங்க. The enemy will never come to you for the other things. உன்கிட்ட இருக்கிற ரட்சிப்பை திருட வருவான். He will try to come and steal your salvation. உன்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை திருட வருவான். He will come and try to steal your joy. உன்கிட்ட ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை திருட வருவான். He will come to steal the blessings that God has given upon you. சமாதானத்தை திருட வருவான். He will come to steal your family peace. ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் கடைசி சொத்தையும் கைப்பற்ற வருவான். He would come so that he may take even the last thing out of you. நானும் எனிமியின் பாதத்தில் விழுந்து அவனுடைய இரக்கத்தை கேட்க அவன் இன்னும் கடினமாவான். If you and I continue to fall at the feet of the enemy and ask for his mercy, he will be more stubborn hearted. அந்த தப்ப மாத்திரம் பண்ண See, வேண்டாம். we should never make that mistake. நல்ல கவனிங்க. So listen carefully. Hezekiah ran out of all options. அவனுடைய எல்லா தேர்வுகளையும் அவன் இழந்து போனான். விழுந்து கதறி நீங்க எப்படி எல்லாம் கெஞ்சினாலும் அந்த அசீரிய ராஜா இணங்குற மாதிரி இல்ல. So how much ever he fell prostrate at the feet. சொல்லுங்க கடைசியில. Finally. பக்கத்துல கடைசியிலன்னு சொல்லுங்க. Finally. எசேக்கியா எங்க ஓடி வந்தாங்க? Where did the king Hezekiah ran to the temple. அவன் ஆலயத்தை நோக்கி ஓடி போகிறான். He ran to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக அவன் ஓடுகிறான். He fell prostrate before God. முகம் குப்புற சாஷ்டாங்கமாக தேவனுக்கு முன்பாக before God of mercy. இரக்கத்தை தருகிற தேவனுக்கு முன்பாக விழுந்து போகிறான். He could have done that before. அதை அவன் முன்பாகவே செய்திருக்கலாம். Before falling prostrate with the enemy. சத்ருவின் கால்களுக்கு விழுவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் அவன் வந்திருக்கலாம். He could have come to God. தேவனிடத்தில் அவன் ஓடி வந்திருக்கலாம். Fallen prostrate before God of mercy. இரக்கத்தை காண்பிக்கிற தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கம் விழுந்திருக்கலாம். God would have shown mercy on him. தேவன் அவனுக்கு வேண்டிய இரக்கத்தை கொடுத்திருப்பார். கடைசியா வரான் பாருங்க. He comes to him as the last resort. அதுவரைக்கும் சர்ச் கிடையாது. Till that time no church. அதுவரைக்கும் ஆண்டவர் கிடையாது. Till that time no God. அதுவரைக்கும் ஆராதனை கிடையாது. Till that time no worship. அதுவரைக்கும் பிரேயர் கிடையாது. Till that time no prayer. அதுவரைக்கும் பைபிள் கிடையாது. Till that time no Bible. கடைசியில என்ன நடக்கு? Finally you see what happens. 2 Kings chapter number 19. 2 Kings chapter 19. Verse number 14 onwards. From verse 14 onwards. After Hezekiah had read the note from the king of Assyria. அசீரிய ராஜாவினிடத்தில் வந்த காரியங்களை அவன் படித்த பின்பு அதை அவன் ஆலயத்திற்கு எடுத்து சென்று spread it out for the Lord to see. அதை அந்த ஆலயத்திலே கிடத்தி கர்த்தருக்கு முன்பாக விரித்து He prayed, Lord God of Israel. கர்த்தரை நோக்கி இப்படியாக சொன்னான். Your throne is above the winged creatures. கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, You created the heavens and earth. நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களை நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். You alone rule the kingdoms of this world. நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பதான் புத்தி வந்துச்சுன்னு சொல்லுங்க. Just now I got the right mind. இப்பதான் கண்ணு திறந்துச்சு. My eyes got opened only now. இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. Only then he understood. தான் ஆராதிக்கிற தேவன். The God whom he worships. ராஜாக்களுக்கெல்லாம் தேவன். He is the king of kings. ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். He is the king of all the kingdoms. இப்பதான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. Just then he realized. இவருக்கு முன்பாக நான் மண்டியிடும் பொழுது, when I fall prostrate at the feet இவருக்கு of முன்பாக God, நான் விழும் பொழுது, when I fall prostrate at his feet, இவர் இரக்கத்தை காட்டுவார். he will show his mercy. இவர் இரக்கத்தை காட்டுவார். He will show his compassion. இவர் தனது முகத்தை ஒருபோதும் எனக்கு மறைக்க மாட்டார். He will never hide his face from me. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் முகத்தை மறைக்கவே மாட்டாருன்னு சொல்லுங்க. Say that he will never hide his face. தம்பி தங்கச்சி அம்மா அக்கா யாரும் கவனிங்க. All sister brother amma akka everybody listen to me. ஆன்லைன்ல பாக்குறவங்க கவனிங்க. All those people who are watching online listen to me. ஊரெல்லாம் சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. Don't waste your time roaming about here and there. அத பார்க்கலாம்.
let me see இத that. ட்ரை பண்ணலாம். Let me try this out. இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கு. This option looks good to my eyes. இந்த ஃபார்முலா நல்லா இருக்கு. This formula seems to be nice. இந்த ஸ்டெப் நல்லா இருக்கு. If I take this step, it is இப்படி good. எல்லாம் பல ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி After trying out all these உங்க options, நேரத்தை வீண செலவு பண்ணாதீங்க. do not waste your time. எந்த பிரச்சனை இருந்தாலும் Whatever problem that you may ஆபத்து have, காலத்தில் in your trouble எல்லா sometime, ஆப்ஷன்ஸ் தேடுன்னு சொல்லல. he is not saying try out all the ஆபத்து options. காலத்தில் During your time of trouble, என்னை நோக்கி கூப்பிடு. call unto me. Call unto me. He says, call unto me. Hallelujah. Call unto me. என்னை நோக்கி கூப்பிடு. I will come and rescue. அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று பக்கத்துல சொல்கிறார். பார்த்து சொல்லுங்க, அவர் தூரத்துல இருந்து உதவி செய்ய மாட்டாருன்னு சொல்லுங்க. Say he will not be far to help you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூரத்துல இருந்து உதவி செய்ய He will மாட்டாரு. not be so far to He help will you. never help you from a distance. தூரத்திலிருந்து அவர் நமக்கு உதவி செய்ய He will மாட்டார். be present right there. உங்கள் அருகாமையிலே இருந்து, நீங்க எங்க கஷ்டப்படுறீங்களோ, the place where you're facing the எந்த trouble, இடத்துல சோதிக்கப்படுறீங்களோ, the place where you're put to trial, எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, the place where you're put to shame, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, the place where you felt that shame, ஐயோ என் மானம் போச்சுன்னு எந்த இடத்துல சொன்னீங்களோ, the place where you said I feel so அதே ashamed, இடத்தில் in that வைத்து same place, நாம் ஆராதிக்கிற தேவன் the God whom I worship, உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். He is able to help you. Bible says he is a well proven help in the time of trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான உதவியை செய்கிற கர்த்தர் அவர் என்று நாம் பக்கத்துல பார்க்கிறோம். பார்த்து சொல்லுங்க, நீங்க அவரை ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. So you don't have to try him out. அவரை ட்ரை பண்ண வேண்டிய You don't அவசியமே have to try கிடையாது. him. ஆமென். எல்லா டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு, கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு He சொல்லிட்டார். finished everything on the Calvary. கடைசியில எசேக்கியா எங்க வரான்? So finally, where did King ஆண்டவர் Hezekiah பாதத்துல go? விழுந்துட்டான். He fell prostrate at the feet of 4 God. questions ஆண்டவர் கேக்குறாரு. So 4 questions God is asking here. You should answer. நீங்க அதுக்கு பதில் You சொல்லுங்க. should examine your heart. நீங்கள் உங்கள் இருதயத்தை பரிசோதித்து பார்க்க Why வேண்டும். should I wait until all the ineffective options before seeking a solution that truly delivers? உண்மையாக விடுவிக்கும் ஒரு தீர்வை முதலாவது தேடாமல் ஏன் எல்லா பயனற்ற வழிகளையும் தேர்வுகளையும் முடிந்து போகிற வரை நான் காத்திருக்க Read வேண்டும்? for yourself. நீங்களே படிங்க அத. கேளுங்க, உங்களே கேளுங்க. So please ask this question to yourself. Why should I wait எதற்காக நான் காத்திருக்க வேண்டும்? until I exhaust நான் எல்லா வழிகளையும் பார்த்த all பிறகு the ineffective options பயனளிக்காத எல்லா வழிகளையும் நான் முயற்சி செய்து before seeking a solution that truly delivers? எந்த ஒரு காரியம் எனக்கு உண்மையான விடுதலை கொடுக்குமோ அதை பின்பு போகாமல் First உங்களை உண்மையாக யார் விடுவிக்கிறாரோ, So the one who truly delivers you, எந்த நாமம் விடுவிக்க வல்லதோ, the name which can truly deliver you, எந்த தேவன் உங்களுக்கு ஆதாரமா the இருக்கிறாரோ, God who can truly deliver you and who's your refuge. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ. I will lift up my eyes to the mountain from where my help comes He is from. asking, he is questioning himself. அவன் தன்னைத்தானே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்கிறான். Will I look to the mountain? நான் அந்த மலைகளை நோக்கி பார்ப்பேனா? Will I look to the mountain and expect my help? அந்த மலையை பார்த்து எனக்கு வரும் பர்வதத்தை பார்த்து என்னுடைய I உதவியை will நான் never do கேட்பேனா? that. அதை நான் செய்ய மாட்டேன். My help is not in the mountain. என்னுடைய உதவியானது அந்த பர்வதத்திலிருந்து My வருவது help கிடையாது. என்னுடைய உதவி comes from the maker of heaven and earth. வானத்தையும் பூமியையும் படைத்த கரங்களை நல்லா தட்டுங்களே. தேவனிடத்திலிருந்து ஹalleluya. அப்ப நீங்க கேளுங்க, So you ask this question. உண்மையாக என்ன விடுவிக்கிறவர் Who is the one who truly delivers? எனக்கு முன்பாக இருக்கும் பொழுது When he is before me, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்? say why should I waste my time? ஏன் எனக்கு அவமானம் மிஞ்சணும்? Why should I be put to ஏன் shame? எனக்கு ஏமாற்றம் மிஞ்சணும்? Why should I be put to நான் shame ஏன் and வெட்கப்படணும்? disappointed? Why should I be disappointed? ஆண்டவரை தேடலாமே. So let me seek the The Lord. second thing, இரண்டாவதாக, why did I fail to see the consequences of seeking human compassion? ஏன் மனுஷனின் மனதுருக்கத்தினால் வரும் பின்விளைவுகளை நான் பார்க்க தவறிவிட்டேன்? Instead of divine mercy. தெய்வீக கிருபைக்கு பதிலாக. நல்லா கவனிங்க. So listen carefully. ஆண்டவர் நம் கண்களை திறப்பாராக. Let God open our eyes. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன் கண்ணை திறந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன். Say God is opening your eyes ஆண்டவர் right இந்த now. வார்த்தை வரும் பொழுதே லீதியாளின் கண்களை திறந்த தேவன் உங்கள் கண்களை இந்த வார்த்தை வரும் பொழுது As திறந்து this word கொண்டிருக்கிறார். comes, God is opening our eyes. He opened Lydia's eyes.
Lydia's eyes. God opened the eyes of Lydia. இந்த வார்த்தை வரும் பொழுது உங்க கண்களை திறக்கிறார். When this word comes, God is opening your eyes. இந்த மனுஷனுடைய இரக்கத்தை தேடி They are going behind the compassion that they get from it. It is enough that we are put to shame. ஏமாற்றம் அடைந்தது போதும். I'm so disappointed going behind man. நான் அந்த தெய்வீக இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனை தேடுவேன் நாடுவேன். Let me seek the God who gives me the divine mercy. The third question. மூன்றாவது கேள்வி. What did I achieve? நான் இதிலே என்ன சாதித்தேன்? Or gain by trying all the options. இப்பேற்பட்ட தேர்வுகள் மூலமாக நான் என்ன சாதித்தேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எசேக்கியா என்ன சாதிச்சான்னு கேளுங்களே. Say, what did Hezekiah gain from this? எசேக்கியா என்ன சாதிச்சாங்க? What did he gain from this? கீழே விழுந்தான். He fell down. மண்டிட்டான். He fell prostrate. Please withdraw சொன்னா. He said, இதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வாங்க. Show me compassion. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்கிறேன்னு சொன்னா. Said, I would give you whatever you want. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் தேவையான்னு கேளுங்களே. Is this even necessary? கடைசில என்ன நடந்தது? Finally what happened? அசீரிய ராஜா இரக்கம் காட்டினானா? Did King Assyria show him mercy? கிடையாதுங்க. No, he did not show mercy. The fourth thing is, நான்காவதாக, what is stopping me எது என்னை தடை செய்கிறது? from coming தேவனுக்கு முன்பாக and வந்து falling prostrate before the God of mercy. தேவனுக்கு முன்பாக இரக்கத்தை கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுவதற்கு இங்க எது கை என்னை வச்சு தடை கேளுங்க. செய்கிறது? இங்க கை வச்சு கேளுங்க. Keep your hand here and ask. ஏன் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேங்கறேன்? Why am I not going to church? ஏன் ஆராதிக்க எனக்கு அது முக்கியம் Why am I not giving importance to worship? ஏன் ஆண்டவர் வார்த்தை எனக்கு முக்கியம் இல்ல? Why God's word is not ஏன் ஆண்டவர் important முகத்தை to me? நான் தேடல? Why am I not seeking the face ஏன் of God? பைபிளை நான் மறந்து போயிட்டேன்? Why have I forgotten the Bible? ஏன் எனக்கு அந்த அநாதி அன்பை மறந்து போயிட்டேன்? Why have I forgotten the love of ஏன் அந்த God? அன்பு தணிந்து போயிருக்கு? Why that love is so quenched இங்க in கை my வச்சு heart? கேளுங்க. So put your hand here and ஏன் ask. ஆண்டவர் உதவியை நான் தேடக்கூடாது? Why am I not asking and என் seeking for God's அவிசுவாசம் எனக்கு help? தடையா இருக்கா? My unbelief, is it standing as a என் block? நிர்விசாரம் எனக்கு தடையா இருக்கா? My lukewarmness, is it standing like a என் block here? நம்பிக்கை எனக்கு தடையா இருக்கா? Is it my lack of faith which is standing as a இல்ல block? யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா? Or someone else have they told you? Why are you going to church? ஏன் பைபிள் படிக்கிற? Why are you reading the word of ஏன் God? ஊழியம் பண்ற? Why are you doing ministry? மனுஷனுடைய வார்த்தையை கேக்குறேனா? I listen to the words of the man. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. You lift your hands and say. ரெண்டு கரங்களை உயர்த்தி Lift சொல்லுங்க. your hands and say. ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு மாத்திரமே செவி கொடுப்பேன். Lord, I will give heed only to your voice. உம்மை தேட, to seek you, உம் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழ, to fall prostrate before எதுவும் you. என்னை தடுக்க கூடாது. Nothing should come as a block. Nothing should stop me Nothing should stop me from coming to you, Lord. உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு எதுவும் தடையாக From இருக்க கூடாது. falling prostrate before you. உம் முகம் குப்புற உமக்கு முன்பாக விழுவதற்கு. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. I have 4 more minutes. 4 நிமிடங்கள் தான் எனக்கு Can I இருக்கிறது. take 4 நிமிஷம் எடுத்துக்கலாமா? Can I take 4 minutes? தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க அழகா. அல்லேலூயா. தூங்காதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glory to God. இன்னொரு மனுஷன் இருக்கறாங்க. There was another man. இன்னொரு மனுஷன் கடைசியா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடைசியான்னு சொல்லுங்க. Finally. எதுக்குயா கடைசியா சாமி கிட்ட வரணும்? Why should we come to God finally? முன்னாலியே வந்தற கூடாதா? Should have come there before. எவ்வளவு மிஞ்சம் நமக்கு எவ்வளவு லாபமா? How much we would have gained out of it. அவமானத்தெல்லாம் தவிர்க்கலாம். I would have be away from all the shame that I was put into. Genesis chapter number 17. ஆதியாகமம் 17வது அதிகாரம். Abraham fell face down. ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து. He fell face down. முகம் குப்புற ஆபிரகாம் விழுந்து. சத்தமா சொல்லுங்க, முகம் குப்புற விழுந்தான். He fell prostrate. இரக்கத்தின் தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் விழுந்தான். God of mercy, before him he fell prostrate. தம்பி தங்கச்சி உன் ஈகோவನ್ನ தடுக்க கூடாது. Sister and brother, your ego should not stop you. ஆண்டவர் பாதத்தில் விழுவதற்கு உன் ஈகோ உன்னை தடுக்க கூடாது. To fall prostrate at the feet of God, your ego shouldn't stop you. ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்தான். So Abraham fell prostrate. எதுக்காக? For what? எதற்காக விழுந்தான்? Why did he fall வேதம் சொல்லுகிறது. The word of God says. Abraham fell face down. He fell face down. And God said to him. தேவன் அவனோடே கூட பேசி. This is my covenant with you. இது உன்னோடு கூட நான் பண்ணுகிற உடன்படிக்கை என்றார். You will be the father of many nations. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். கரங்களை தட்டுங்களே. குழந்தை இல்லையேன்னு சொல்லி, he said, I don't have a குழந்தை பாக்கியம் இல்லன்னு சொல்லி, I don't have a child blessing. ஆபிரகாம் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தேடினான்.
Abraham went behind so many வேற வழியில options. குழந்தை பெத்துக்கலான்னு பார்த்தான். He thought he can have a child through some other நீங்க way. கை வச்சு சொல்லுங்க சமாதானம் இல்லைன்னு Say சொல்லுங்க. there was no peace. கர்த்தர் கொடுத்தாதான் அதுல ஆசீர்வாதங்க. When God gives, then that is a blessing. வேற வழியில எதை சம்பாதிச்சாலும் அதுல ஆசீர்வாதம் Whatever இருக்காது. we may gain through the other ways, that is not a ஏப்ரஹாம் blessing. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டான். Abraham tried every single option. Genesis 17:1 says, In ஆதியாகமம் 17:1 பார்க்கிறோம். when Abraham was 99 years old, ஆபிரகாம் 99 வயதான the போது Lord appeared to him. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி Amen. And said, அவர் I சொன்னார், am God all powerful. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். Amen. நீங்க ஆண்டவர் பாதத்தில் விழுந்துட்டீங்கன்னு சொன்னா When you fall at the feet of the Lord, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருப்பார். the Lord is near you. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். The Lord will talk to you. ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையில் இடைப்படுவார். The Lord will intervene in your situation. நல்ல கவனிங்க. So listen carefully. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுங்க? So how old was Abraham? 99 வயசு. He was 99 years old. Abraham was 75 years old when he left Haran. He was 75 years old when he left Haran. ஹரானை விட்டு வெளியே வரும்பொழுது அவனுக்கு 75 வயசு. He was 75 years old when he left He Haran. was 86 years old 86 வயதாகியது when Ishmael was born. இஸ்மாயில் அவனுக்கு பிறந்த பொழுது அவன் ஆகார் 86 வயது மூலமாக இஸ்மாயில் நிரம்பினது. பிறந்த பொழுது ஹாகார் மூலமாக இஸ்மாயில் அந்த இடத்திலே பிறந்தார். ஆபிரகாமுக்கு 86 வருஷம். Abraham was 86 years old. He had to wait for 25 years. And after that he அங்கே 25 காத்திருக்க years. வேண்டியது 25 வருடம். நீங்க ஆண்டவர் பாதத்தில் விழுந்துட்டீங்கன்னு So சொன்னா when you fall at the feet of God, He does everything beautiful in His time. அவருடைய நேரத்திலே எல்லாவற்றையும் அவர் கரங்களை அழகாக நல்ல நேர்த்தியாக தட்டுங்க, செய்கிறார். நல்ல தட்டுங்க.